இயக்கங்கள் இணைந்து நடத்தக்கூடிய 20வது ஆண்டு பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய மரியாதைக்குரிய தேஜஸ்ரீ சூர்யா உட்பட நமது முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பொன்ராதாகிருஷ்ணன் உட்பட மேடையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நமது பரிவார இயக்கத்துடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் 20 ஆண்டு காலங்களாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இந்து சமுதாயத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் முதற்கண் அடியுடைய அன்புகளும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இல்ல சந்தோஷம் இருக்காமா? இல்ல மகிழ்ச்சியா? மகிழ்ச்சியா? நமது பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பாரத தேசத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீராமனுடைய ஆலயத்திற்கு பிரதிஷ்டக்கூடிய காரணத்தால் பாரத தேசத்தில் இருக்க மக்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நமது பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். 500 ஆண்டு காலங்களுடைய போராட்டம் நமது பரமேஸ்வரன்ஜி அவர்கள் தெளிவாக அந்த சரித்திரத்தை சொன்னார்கள். சுட்டான், கொன்னான், நதியில் ஓடிச்சு, தூக்கில் போட்டார்கள். ஆனாலும் கூட நமது உரிமைக்கான போராட்டம் அயோத்தியிலே ராம ஜென்ம பூமியில் என்னுடைய ராமன் பிறந்த அதே அயோத்தியில் ராமனுக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி பாரத தேசத்திலே பிறந்த ஒவ்வொரு இந்துவும் உரிமைக்காக போராடினார். வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையிலே போராடினார். இன்று நான் போராடுகின்றேன், எனக்கு பின்னால் அடுத்த தலைமுறை போராடும், அதற்கு பின்னால் அடுத்த தலைமுறை போராடும். என்றைக்காவது ஒரு நாள் இந்த நாட்டில் நரேந்திர மோடி என்று ஒருவன் பிரதமராக வருவான். உத்தரப்பிரதேசத்தில் யோகி என்று ஒருவன் முதலமைச்சராக வருவான். அயோத்தியிலே என்பவர் ராமனுக்கு ராம ஜென்ம பூமியிலே ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையிலே போராடுகிறார்கள். இன்று வெற்றி கண்டிருக்கின்றோம். அதே போன்று தமிழகத்திலும் நம்பிக்கையோடு போராடுங்கள், நம்பிக்கையோடு போராடுங்கள். திமுக போலீஸ் போடக்கூடிய வழக்குகளை பற்றி கவலைப்படாத. தமிழகத்திலும் ஒரு யோகி ஆதித்யா உருவாகி இருக்கின்றான், அண்ணாமலை உருவாகி இருக்கின்றான். போராடு. நான் ஏன் திமுக போலீஸ் சொன்னேன்னு சொன்னா, தமிழ்நாடு போலீஸ் சொன்னா அது அரசாங்கம் சம்பளத்துக்கு நியாயமா நடக்கும். இது திமுக காரன் சொன்னா பொய் கேசு போடுவா, ஒன்ன பிடிச்சு உள்ள போடுவா, என்ன பிடிச்சு உள்ள போடுவா. இப்ப அறிவிக்கிறத 30 ஆண்டுகளா கையில வச்சிருக்க கூடிய சொத்தை எடுத்து கிறிஸ்தவனுக்கு கொடுக்க போற கட்ட பஞ்சாயத்து போலீஸ். அதனால சொன்ன இது திமுக போலீஸ். கவலைப்படாது, தைரியமாக போராடு, நம்பிக்கையிலே போராடு. தமிழகத்திலும் ராமனுடைய ஆட்சி வந்தே ஆக வேண்டும், தர்மம் வெற்றி பெற்று ஆக வேண்டும், ஊழல் ஒழிய வேண்டும் என்று சொன்னால், குடும்ப அரசியல் ஒழிய வேண்டும் என்று சொன்னால், அமைச்சர்கள் சிறைச்சாலைக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி வர வேண்டும். அதற்காக நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தன் சொன்னான், எழுந்துதல் விழித்தல், லட்சியத்தை அடையும் வரை ஓயாமல் போராடு. உன்னுடைய லட்சியம் தமிழகத்தில் ராமனுடைய ஆட்சி வரும் வரை ஓயாமல் போராடு. எப்படி ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீராம ஜென்ம பூமியில் ஆலயம் அமைக்கின்றார்களோ அதே போன்று தமிழகத்திலும் ராமனுடைய ஆட்சி அமையும் லட்சியத்திற்காக போராடு. உனக்கு பின்னால் நீ சிறைக்கு சென்றால், உன்னை காவல்துறை சுட்டுக் கொண்டால், மீண்டும் ஒரு ஜென்மம் எடுப்பதற்காக ஒரு நமது மரியாதைக்குரிய ஜோதியை போன்று யோகியை போன்று தமிழகத்திலே ஒரு அண்ணாமலை பிறந்திருக்கின்றால், ஆட்சி தமிழகத்தில் ராமனுடைய ஆட்சி பெறுவதற்காக அத்தனை பேரும் உழைப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2024 400 இடங்களிலே நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக
வருகின்ற போது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து 401வது பாராளுமன்ற உறுப்பினரை அந்த பாராளுமன்றத்திற்கு அனுப்பக்கூடிய பொறுப்பு இங்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உழைப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பேசுவார்கள். அவர் பேசுவதை மாநில இளைஞரணி தலைவர் ரமேஷ் சிவா அவர்கள் மொழிபெயர்த்து பேசுவார்கள். भारत माता की, with more josh, with more enthusiasm, and with our brothers sitting and standing in the back, I request all of you, Bharat Mata ki, Bharat Mata ki. Pongal function trust head कुलीचल सेल्वन जी, पूज्य स्वामी जी, Pon Radha Krishnan ji, all the important leaders on the stage, our Yuva Morcha State President Ramesh Shivaji, National Executive Committee member Gayatri Priyadarshini ji, all the senior leaders of the Sangh and all the other organizations who have come together, and most importantly, all the enthusiastic public of Kanyakumari district who till this late hour have assembled to be a part of this program. My vanakkams to all of you. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவர்களுடன் சேர்ந்து இங்கே ஒரு எழுச்சியான கூட்டமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Today and tomorrow are very important days for all of us Bharatiyas. All over the country, we are celebrating the festival of Sankranti, the festival of Pongal, and I wish all of you a very, very happy, a very, very prosperous Pongal. இன்றும் நாளையும் நம் பாரத நாட்டின் முக்கியமான நாட்கள். நாளை பொங்கல் விழா மற்றும் மகர சங்கராந்தி விழா. இந்த நாளைக்கு உங்கள் அனைவருக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Today, our Honorable Prime Minister Narendra Modi ji also celebrated Pongal in Delhi, and he has sent special wishes to all the brothers and sisters of Tamil Nadu on the occasion of Pongal. Wish all of you a very, very happy Pongal on behalf of our beloved Prime Minister Narendra Modi ji. இன்று நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் பொங்கல் விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் தன் பொங்கல் நல்வாழ்த்துக்களை என் மூலமாக கூறிக்கொள்ள விரும்புகிறார்கள். Today morning, I left Delhi at 7 o'clock in the morning. But the flight got delayed by 9 hours because of the fog. I was sitting in the plane till 3 o'clock. Our Ramesh Shiva called me and asked me, it is getting very late, till 9 o'clock, for 9 hours you have sat in the plane. If it is getting any further delayed, you please cancel the program and go back. But I told my office people that coming to Kanyakumari, which is the Pavitra place because of Swami Vivekananda's place, Swami Vivekananda's presence, I will never miss this opportunity, even if it means that I will come in the midnight. I will come to meet all of you and celebrate Pongal with all of you. I am very happy that I got this opportunity to be amongst all of you today. இன்று காலை 7 மணிக்கு நான் விமான நிலையத்தில் வர இருந்தேன். ஆனால்
போகி நாள் அங்க இருக்க பனிமூட்ட காரணத்தினால் 7 மணிக்கு கிளம்ப வேண்டிய என் விமானம் 3:30 மணி வரை அங்கேயே தான் டெல்லியில் தான் இருந்தது. அப்போ நான் தான் கால் பண்ணேன், நம்ம தேஜஸ்வி சூர்யாஜி அவர்களுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணேன். அப்போ வந்து தேஜஸ்வி கிட்ட நான் கேட்ட விஷயம் இதுதான். ஏன்னா 9 மணி நேரம் கிட்டத்தட்ட தேஜஸ்வி சூர்யா அவர்கள் ஒரே விமானத்திலே இருந்தார். அந்த விமான நிலையத்திலிருந்து வெளில போக அனுமதிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது நான் தேஜஸ்வி கிட்ட கேட்டேன், ஜி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் சொல்லுங்கன்னு. அப்போ வந்து தேஜஸ்வி சொன்ன ஒரு விஷயம், சுவாமி விவேகானந்தனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி இது, இதற்கு எந்த காரணத்தினாலும் நான் வராமல் இருக்க மாட்டேன். 12 மணி ராத்திரியா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தே தீர்வேன் என்ற விஷயத்தை என்னிடம் சொன்னார். Friends, this year's Pongal celebration is special for one more reason. This year, just after 9 days, is the Kumbhabhishekam Prana Pratishtha of Lord Ram's temple in Ayodhya. A dream that we all were waiting for 500 years is coming true. Because of this reason, this year's Pongal is extremely special for all of us. இந்த ஆண்டு பொங்கல் மீதி ஆண்டு பொங்கலை விட ரொம்ப விமர்சையான ஒரு பொங்கல். ஏனென்றால் இன்னும் 10 நாட்களில் 500 வருஷம் நம் கனவு ராம் ஜென்ம பூமியில் பூஜை இருக்கிறது. அதனால் இந்த பொங்கல் இதுதான் முக்கியமான சிறப்பான பொங்கலாக நான் கருதுகிறேன். Today, all over the country, we are witnessing a revival, a re-strengthening, a reawakening of the Sanatana spirit. Old temples which were neglected are now getting reinvigorated by Narendra Modi ji's presence. Whether it is Kashi, whether it is Ujjain, or whether it is our own Rameshwaram, thousands of temples all over the country are getting new strength, new energy because of the support that Narendra Modi's government has given to our culture and our traditions. இன்று சனாதனத்தின் எழுச்சி நாம் பார்க்க முடிகிறது. அது பாரத நாட்டில் எந்த கோயிலாக இருக்கட்டும், அது காசியாக இருக்கட்டும், உஜ்ஜைனாக இருக்கட்டும், ராமேஸ்வரமாக இருக்கட்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் காரணத்தினால் அவர் நம் சனாதன மதத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மூலையிலும் சனாதன தர்மம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் கோவில் காக்கப்பட்டு இருக்கின்றது என்ற விஷயத்தை நாம் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் தெரிவிக்கிறார். Friends, when this is the situation all over the country, unfortunately in Tamil Nadu, there are certain forces, certain political parties, and certain so-called leaders who are conspiring against the culture of this land, against Sanatana Dharma, and these leaders and these political parties, they have to be taught a very proper lesson in Tamil Nadu very soon. இன்று உலக இந்தியா முழுவதும் சனாதனம் வளர்ந்து கொண்டிருந்தால் கூட ஒரு கவலைக்கிடமான நிலத்தில் தமிழகம் இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு கட்சி, ஒரு தலைவன் சனாதனத்தை நான் ஒழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். அந்த தலைவனும் அந்த கட்சியும் ஒழிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். From a very long time, the DMK has always tried to de-link, disconnect the festivals of Sanatana Dharma, the festivals of Hindu culture, the festivals of Tamil culture. They have tried to deconnect it, deroot it from the Sanatana Dharma and the Hindu culture. The latest attempt is this whole bogie of Samatva Pongal. What is this nonsense Samatva Pongal? It has no mention
in the last thousands of years of our culture. This is a creation of the DMK to only show that Pongal is unique to only Tamil Nadu and that Pongal is not celebrated as a part of the Hindu culture all over the country. ரொம்ப ஆண்டுகளாக திமுக ஒரு சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் இந்து மத பண்டிகைகளை இந்து மதத்துக்கு சம்பந்தமே இல்லாததை போல ஒரு காட்சியை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் சமத்துவ பொங்கலா, அது என்ன சமத்துவ பொங்கல் என்று எனக்கும் புரியவில்லை. அவர்கள் என்ன நினைத்துக்கொண்டார்கள், பொங்கலுக்கும் இந்து மதத்துக்கும் சம்மதம் இல்லையா? இதை போல முட்டாள்தனமான விஷயங்களை திமுக கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. Pongal is a very important festival for Hindus all over the country. In Tamil Nadu, we call it by the name of Pongal. In Karnataka, we observe the same festival in the name of Sankranti. On the same day, in Andhra Pradesh and in Telangana, we observe the same festival as Bhogi. In Maharashtra, in Gujarat, we celebrate it as Sankranti and Uttarayan. In Punjab, Pongal is celebrated as Lohri. In Assam, the same festival is celebrated as Bihu. This is one example of how India is united because of Hindu culture. And the same Pongal in Tamil Nadu becomes Lohri in Punjab, Bihu in Assam, Sankranti in Karnataka, Bhogi in Telangana, but all of us are one Bharatiyas. We are all as united Hindus. This is the message this culture has always given. தொடர்ந்து திமுக ஏதோ பொங்கல் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்து கொண்டு ஒரு விழா போல் காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மை என்ன? இதே பொங்கல் ஆந்திராவில் கர்நாடகாவில் சங்கராந்தியாகவும், ஆந்திராவில் போகியாகவும், பஞ்சாபில் லஹோரியாகவும், அசாமில் பீஹா என்ற பண்டிகை பெயரில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் திரித்து பெயர் வைத்தால் கூட இந்து மதம் நாம் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது. ஒரே விழாவை தனித்தனி பெயரில் கொண்டாட கூட பொங்கல் என்பது எதுக்கும் இந்து விழாவா என்றதை நாம் மறந்து கொண்டிருக்க. Today, this holy land of Kanyakumari and all of you, my dear Karyakartas, you have given a very, very strong message to these fools of DMK that this bogie of Samatva Pongal will not fly. What we will celebrate and what will always be celebrated is the Sanatana Pongal, and this is the message that Kanyakumari has given to the whole of the state today. இன்று கன்னியாகுமரி திமுக காரர்களுக்கு பத்து ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறோம். நீங்கள் என்னதான் சனாதன பொங்கல் என்ற பருப்பு வேக வைத்தாலும் இங்கே சமத்துவ பொங்கல் என்ற விஷயத்தை உண்மை கிடையாது. இங்க இருக்கும் ஒரே பொங்கல் அது சனாதன பொங்கல் தான் என்ற விஷயத்தை கன்னியாகுமரி மக்களாக நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். The DMK is also attempting to change the Tamil New Year. Just like Karnataka, the Tamil New Year is celebrated in Chaitra Masa, 14th of April. But the DMK is even changing our Panchanga. It is changing the Hindu calendar. And they are now asking us to celebrate Tamil New Year tomorrow as Thai Pongal. Those people who do not believe in God, those who do not have any respect for this culture, they must not be allowed to interfere and meddle with our traditions. And this is the message that all of us Karyakartas have to very clearly give to the DMK today. அதாவது எப்பயுமே தமிழ் புத்தாண்டு என்பது ஏப்ரல் 14ஆம் தேதி என்றுதான் கொண்டாடப்படும். இது ஏப்ரல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இது ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், அவரவர்களின் புத்தாண்டுகளை அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி என்றுதான் பஞ்சகத்தை பார்த்து அவர்கள் வைப்பார்கள். ஆனால் திமுக அதை மாற்றி திருத்த ஒரு முயற்சியில்
நாளைக்கு தைப்பொங்கல் என்ற பெயரை வைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அசைக்க முடியாது. திமுகக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். நம்மை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 14 என்பதுதான் தமிழ் புத்தாண்டு. இந்த விஷயத்தை யாராலும் மாற்ற முடியாத விஷயத்தை நாம் நிறுத்தி காமிப்போம். Friends, the state of Hindu temples in Tamil Nadu causes a lot of worry for all of us. The Hindu temples, thousands of them, they are being looted by the DMK government, and it is our duty to free these temples from the clutches of the DMK government. Today I want to assure all of you that in 2026, when BJP will form the government in Tamil Nadu, the very next day, all the Hindu temples of Tamil Nadu will be freed from government control and it will be given to the public of Tamil Nadu to offer their prayers. இன்று திமுக ஆட்சியில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்து கோவில்களை தான் வருமானம் பார்த்துட்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையை மாற்ற வேண்டும். வருகின்ற 2026 தேர்தலுக்கு பிறகு பாஜக ஆட்சியை அளிக்கும். பாஜக ஆட்சியை அமைத்த பிறகு திமுகவின் இந்த இந்து அறநிலையத்துறையை நாங்கள் விலக்கி விடுவோம். இந்து கோவிலை இந்து மக்களுக்கு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி பிரித்து கொடுவோம் என்ற விஷயத்தை நாம் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் தெரிவிக்கிறார். The DMK has always tried to create artificial divisions in the society. North versus South, Hindi versus Tamil, Sanskrit versus Tamil, upper caste versus lower caste. These kind of artificial differences the DMK has always tried to create in the society. They have called Prabhu Sri Ramachandra as a North Indian god. But what they don't realize is that there are more temples for Sri Ramachandra in Tamil Nadu and in the south of India than there are in the north of India. These kind of lies of the DMK has to be busted head on, and I request all of you, especially the young Karyakartas, to fight the falsehood of the DMK on the street, on the TV channels, on the newspapers and inside the assembly, because the DMK has to be eradicated if Sanatana Dharma has to survive in Tamil Nadu. திமுக தொடர்ந்து பிரிவினைவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. ஒன்று என்ன பேசும்? வட இந்தியா வர்சஸ் தென் இந்தியா, இல்லை தமிழ் வர்சஸ் ஹிந்தி, இல்லை சன்ஸ்கிரிட் வர்சஸ் ஹிந்தி என்று பேசிக் கொண்டிருக்கும். அதெல்லாம் தாண்டி ராமருக்கும் தமிழுக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். ஆனால் வட இந்தியாவை விட தென் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ராமர் கோவில்கள் ஜாஸ்தியாக இருக்கிறது. இது எந்த காலத்திலும் திமுக மாற்ற முடியாது. திமுகவை அழித்தால் மட்டும்தான் சனாதனத்தை ஒழிக்க முடியும். கண்டிப்பாக திமுக என்ற கட்சியை நாம் ஒழிப்போம் என்ற விஷயத்தை நாம் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அளிக்கிறார். Friends, the DMK is the most corrupt party in the country today. What they indulge in is not corruption, it is dacoity. These leaders of the DMK are dacoits of the first order, and they are looting the hard-earned taxpayers' money of Tamil Nadu. Tamil Nadu deserves better. திமுக விட ஒரு ஊழலான ஒரு கட்சியை உலகத்திலே இங்க பார்க்க முடியாது. அவர்கள் செய்து ஊழல் என்று சொல்ல முடியாது. அவர்கள் செய்து திருட்டு. இந்த திருடர்களை, திமுக என்ற திருடர்களை தமிழ்நாட்டிலிருந்து நாம் கண்டிப்பாக அகற்ற வேண்டும். Recently, Chennai, Thoothukudi, Tirunelveli were all flooded. Lakhs of people suffered. Who came to help them? I am extremely proud that when DMK cadres did not go to help the people who were in distress,
It was my Yuva Morcha Karyakartas of Tamil Nadu who went and supported the people in distress in Thoothukudi, Chennai and Tirunelveli. I congratulate our Karyakartas of the Yuva Morcha. இன்று ஒரு மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம், சென்னையாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், அடித்த மழையில் மக்கள் மிதந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போ ஒரு திமுக தாண்ட தொண்டனை கூட களத்தில் பார்க்கவில்லை. ஆனால் நான் பெருமையுடன் கொள்கிறேன், என் பாஜகவின் இளைஞரணி தோழர்கள், என் சகோதரர்கள் களத்தில் இருந்தார்கள். மக்களுக்கு சேவை செய்த ஒரே கட்சி தொண்டர்கள் என் இளைஞரணி தொண்டர்கள். அவர்களை பார்த்து நான் பெருமை அடைகிறேன். When we were coming on the way, one of our Karyakartas told me a joke about the scale of corruption, of how much corruption DMK does. They told me that 3 politicians met each other. One politician was from China, the second politician was from Pakistan, and the third politician was from DMK. All the 3 of them met for coffee. The politician from China told, "Do you see this big railway project that is going on? See, I made 1,000 crore rupees corruption in this railway project. Do you see the train going?" Yes. The 2 politicians from Pakistan and from DMK said, yes, we see the train going. You made 1,000 crores. Next, the politician from Pakistan spoke. He said, "I built an airport, and from that airport I made 2,000 crore rupees. Can you see that airport?" He said, "Yes, see the pictures, airport is there." Then the third politician was from DMK. He said, "I have laid underground drainage system all over Chennai and I have spent 4,000 crores for it." And then the politician from China and the politician from Pakistan asked DMK, "Where is that underground drainage system?" He said, "The difference is you made the train and got 1,000 crores. You built the airport and you got 2,000 crores. I did not make any drainage and I got all 4,000 crores. See, I am more smarter than you." This is the DMK model of corruption. அதாவது 3 ஊழல் அரசியல்வாதிகள் காஃபி குடிக்க போறாங்க. ஒரு ஊழல் அரசியல்வாதி சைனாவோட அரசியல்வாதி. அவர் சொல்றாராம், "நான் தான் மிக திறன்மா இருந்தவன், எப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே காமிக்கிறாராம். அங்க ரயில் போகுதுல, அந்த ரயில் நான் ப்ராஜெக்ட் போடுறேன்னு சொல்லிட்டு 1000 கோடி நான் அடிச்சேன், நான் தான் மிக சிறந்த அரசியல்வாதி அப்படின்றாராம். அப்ப பாகிஸ்தானோட அரசியல்வாதி சொல்றாராம், "அப்படியா, சரி நீ என்னோட வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டு போறாங்க. ஒருத்தர் வந்து சொல்லுங்க திமுகவோட அரசியல்வாதி ஒண்ணு, இன்னொன்னு சைனாவோட அரசியல்வாதி. பாகிஸ்தான் அரசியல்வாதி சொல்றாராம், "அங்க விமான நிலையம் பார்த்தல, அதுல 2000 கோடி நான் அடிச்சேன் அப்படின்றாராம்." அப்போ வந்து நம்மளோட திமுகவோட அரசியல்வாதி, அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, ஆனா திமுக அரசியல்வாதி, அவர் வந்து இவங்க 2 பேரும் கூட்டு போறாங்க. "நீங்க ஏன் ஊருக்கு பாப்பா?" அப்படின்னு சைனாக்காரங்களையும் பாகிஸ்தான்காரங்களையும் கூட்டு போறாங்க. கூட்டு போய் காமிக்கிறான், "இந்த சென்னை தான் சென்னை, இதுல வந்து பாத்தீங்கன்னா அதில் பாதாளத்து பாத்தியா, 4000 கோடி நான் செலவு பண்ணிருக்கேன், ஒண்ணுமே தெரியலையே, அதை போடுறேன்னு சொல்லி தான் 4000 கோடி நான் அடிச்சேன், நான் தான் மிக சிறந்த அரசியல்வாதி, நீ எல்லாம் எங்க கிட்ட பிச்சை எடுக்க" அப்படின்னு திமுக அரசியல்வாதி சொன்னாராம். The DMK's corrupt days are numbered. Already 2 ministers from Stalin's cabinet are inside the jail because of ED proceedings. Let me assure all of you, in the next coming months, the whole of Stalin's cabinet will be inside the jail, and this is the BJP's promise to you all. ஏற்கனவே திமுகவோட 2 அரசியல்வாதிகள் ஜெயில கழித்தனிட்டு இருக்காங்க ஈடியனால. ஆனா அதோட நிப்பாட்ட போறது இல்ல. 2024 தேர்தலுக்குள்ள மொத்த அமைச்சரவையே இருக்க போது ஜெயிலாண்ட விஷயத்தை நான் இங்க அழுத்த திருத்தமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். Friends, in the end I want to request all of you. The country today is achieving new glory.
setting new records in every aspect of its development. Whether it is sports, whether it is Chandrayaan mission, whether it is building infrastructure like highways, airport, metro, whether it is our cultural rejuvenation. India is on the path to become one of the strongest and prosperous countries in the world. Today, we are the 5th largest economy, and in the next few years, India will be the 3rd largest economy in the world, and this is what is the contribution of Narendra Modi's leadership to the country. இன்று நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியில் நல்லாட்சியில் எல்லா துறையும் செலுத்தியாக வந்து கொண்டிருக்கிறது. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக இருக்கட்டும், இல்ல சந்திராயனோட மிஷனாக இருக்கட்டும், இல்லை நம் கலாச்சாரத்தை மீட்டு வரும் கிருஷ்ணவாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி உலக நாடுகளில் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம் பாரத நாடு இருக்கிறது. ஆனா அதை விட பெருமையான விஷயம், இன்று 3 ஆண்டுகளில் உலகத்தில் 3வது பெரிய நாடாக, 3வது வளம் வரும் நாடாக பாரத நாட்டை நாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து காமிப்பார் என்ற விஷயத்தை நான் குறித்துக் கொள்கிறேன். All states where there is a BJP government in the state as well as in the center, those states are progressing very fast. There is rapid growth in these states. But unfortunately, in Tamil Nadu, because of this DMK government, there is no development, there is no fast-paced growth, there is only corruption and looting of public money. Let me give you one example. The last week, in both Gujarat as well as in Tamil Nadu, there was the vibrant Gujarat investment summit that took place in Gujarat, and there was a Tamil Nadu investment meet that took place in Chennai. In Gujarat, in 2 days, more than 30 lakh crore rupees investment came to Gujarat because there is BJP government in the center and there is BJP government in Gujarat. But in Tamil Nadu, this much hyped DMK model, all they could do was less than 5 lakh crore rupees of investment. If even Tamil Nadu will elect a BJP government, Tamil Nadu will also get 50 lakh, 40 lakh crore rupees of investment because Tamil Nadu has that kind of potential. That is the kind of growth that Tamil Nadu is missing out today because of not having a BJP government in Tamil Nadu. இன்று பாரத நாட்டில் எங்கெல்லாம் மாநில ஆட்சியில் பாஜக இருக்கிறதோ, மத்திய ஆட்சியில் பாஜக இருக்க ஒரே காரணத்தால் அந்த மாநிலங்களெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். குஜராத்திலும் தமிழ்நாட்டில் 2 இடத்துலயும் இன்வெஸ்டர் சமிட் நடக்குது. அந்த இன்வெஸ்டர் சமிட் என்னன்னா, வெளிநாடுகள்ல இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து பணக்காரர்கள் வந்து இந்த மாநிலத்துல எவ்வளவு காசு வந்து அவங்க செலவழிக்க தயாரா இருக்கிறார்கள், பிசினஸ் ஓபன் பண்ண தயாரா இருக்காங்கன்ற சமிட் நடக்குது. குஜராத்ல 30 லட்சம் கோடியை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் வழியாக மக்களும் பணக்காரர்களும் வைத்து வர தயாரா இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் 5000 கோடி. ஆனால் பாஜக ஆட்சி மட்டும் தமிழ்நாட்டில் வந்தால 50 லட்சம் கோடி கண்டிப்பாக தமிழக மாநிலத்துக்கு கிடைக்கும். இது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. I only want to request all of you in the end. When I would come to Tamil Nadu from Karnataka, I would always feel, looking at Tamil Nadu, the cadre, the Karyakartas, I always felt that Tamil Nadu is a special land. This is the land which has given so much to this country. The greatest of culture is in this country. The greatest of temples that our ancestors built are in this Tamil Nadu. But I always felt we have a lot of support, but unfortunately we did not have a good leader. This was always the feeling that I always had. But today,
that vacuum, that absence of a strong leader is now taken care of, because today the young people of Tamil Nadu have a strong, powerful leader in Annamalai who is guiding this state with great energy. நான் அடிக்கடி தமிழகத்துக்கு வரும்போது ஒரு கவலை எனக்கு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கலாச்சார ரீதியாக இருக்கட்டும், ஏன்னா எல்லா ரீதியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எல்லா விஷயமும் இருந்தா கூட ஒரு நல்ல தலைவர் தமிழ்நாட்டுக்கு இல்லை. ஆனால் அந்த வெற்றிடம் இப்ப போக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லா இளைஞர்களால் விரும்பப்பட்ட தலைவனாக, தமிழ்நாட்டின் அடுத்த தலைவனாக நம் தலைவர். I want to request all of you, especially the young of Tamil Nadu here, all my young Karyakartas, I want to request you, in the coming days, in the coming months, the DMK government is going to attack all of you. They are going to attack Tamil Nadu's young people. They are going to attack Annamalai and Annamalai's followers. They are going to attack, arrest, file false cases against our Yuva Morcha Karyakartas. They are going to do this because the DMK is scared of Annamalai. They are scared of the rising popularity of the BJP today. I want to request all of you. I request you as your brother. I request you because I want change in this land. We must stand united behind Annamalai today because he is the one man who can bring revolution in Tamil Nadu. We will face all difficulties, but we will make sure that we will win Tamil Nadu in 2026. என்று நாம் இளைஞர்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லிக் விரும்புகிறேன். திமுக ஆட்சியில் தொடர்ந்து நாம் பாஜகவின் இளைஞர்கள் இருக்கட்டும், பாஜக தொண்டர்கள் தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அதெல்லாம் தாண்டி, அந்த துன்பத்தையும் தாண்டி நம் மாநிலத்தில் அண்ணாமலையின் பின்னர் நிற்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், ஒரு புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் அது நம் தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை மட்டும்தான் முடியும். அதனால் நம் அண்ணாமலை என்ற பக்கம் நிற்போம். தமிழகத்தில் ஒரு புரட்சியை உண்டாக்குவோம். After the Lok Sabha elections, we will all be spending more time in Tamil Nadu. I will come to Kanyakumari, I will come to Thoothukudi, I will come to whichever part of Tamil Nadu that our Yuva Morcha people will take us. We will fight the DMK in every booth. We will fight the DMK in every street. We will clear the villages and taluk of DMK. And we will throw out the DMK from the Assembly of Tamil Nadu, and in 2026, mark my words, there will be a Bharatiya Janata Party government in Tamil Nadu. Mark my words today on the day of Pongal. அதாவது ஒரு விஷயம் மட்டும் இங்கே தெளிவாக ஒன்று தெரிந்து கொள்ள முடியும். திமுக என்ற கட்சியை நாம் அழிக்க வேண்டும். அதற்கு ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக நம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். 2024 தேர்தல் முடியட்டும். 2024 தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் என் இளைஞரணி சகோதர சகோதரிகளுடன் நான் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் நான் சென்றிருக்கிறேன். ஏனென்றால் 2026 பாஜகவின் ஆட்சியை நாம் கண்டிப்பாக அமைக்கிறதுக்காக நான் இங்கே களமிறங்க தயாராக இருக்கிறேன். At the end, I want to thank all of you for giving me this opportunity of coming here. Like Swamiji was telling, the last time I came to Tamil Nadu for a function, I have promised that I will learn Tamil as quickly as I can, so that the next time and the time after, when I keep coming to Tamil Nadu, I will be able to speak to all of you directly in Tamil and not in English, and not having to trouble a translator. I am trying to make efforts to learn Tamil. Back in Bengaluru, I keep trying to talk to my friends in Tamil. I even try watching Tamil movies. I am trying to watch as many speeches of Annamalai as possible to understand Tamil Nadu's the language. I have even got a book, How to Learn Tamil in 30 Days from Kannada to Tamil. I am learning that, reading that book also.
Very soon when I come to Tamil Nadu and Kanyakumari next, I hope I will be able to speak to you directly from my heart in Tamil. This is the promise that I will give all of you. போல இந்த வாய்ப்பளித்த அனைத்து அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் சுவாமிஜி சொன்னதை போல நான் தொடர்ந்து தமிழ் கற்பதற்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இதுக்காக தமிழ் படங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நம் மாநிலத்தில் அண்ணாமலையின் அவர்களின் பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு சத்தியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக 2026 தேர்தலுக்கு நான் இங்கே வரும் போது கண்டிப்பாக யாரும் தொல்லை செய்ய மாட்டேன். நான் தமிழ் பேசுவேன். நேரடியாக என் மனதிலிருந்து உங்களுக்கு தமிழில் பேசுவேன். தமிழ் மொழியை நான் கற்றுக்கொண்டு பேசுவேன் என்ற விஷயத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I have one more request with all of you, especially with all our Karyakartas here. In my constituency of Bengaluru South, from where I am the Lok Sabha MP, there are more than 1 lakh people who speak Tamil, who have come there to Bangalore from so many years. They are staying there, our Tamil brothers and sisters. This time, during our MLA elections, our Annamalaiji had come to campaign in all of these Tamil areas. Our Ramesh Shiva, all of our team had come to campaign. All of them coming had helped all of us. This time I request all of you, after 2-3 months when the Lok Sabha election comes, please come to Bengaluru. Please come to campaign for us in all of the Tamil areas. When all of you come and campaign for us, last year I won with 3.5 lakh margin. This time I will win with 5 lakh margin if all of you will come to Bengaluru and campaign for us. நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பெங்களூர் தெற்கில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள். போன வாட்டி நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நம் மாநிலத்தில் அண்ணாமலையின் அவர்கள் கர்நாடகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தார்கள். அதே போல பாஜக இளைஞரணியும் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தார்கள். உங்கள் 2026 தேர்தல் முடிந்த பிறகு நீங்களும் எனக்காக வாக்கு கேட்க வர வேண்டும். போன முறை நான் 3,50,000 வாக்குகள் ஜெயித்தேன். நீங்கள் வந்து என்னுடன் வாக்கு கேட்க வந்தால் கண்டிப்பாக இந்த முறை 5 லட்சம் வாக்கு வித்தியாசங்கள் ஜெயித்து காமிக்க முடியும். அது நீங்கள் என் மேல் வைத்து மரியாதையாக இருக்கும். I am very happy that I came today to all of you, to meet all of you. I got this opportunity of taking all of your blessings. At 11:30 in the night, all of you are still here and have given me these blessings to celebrate this very, very special Pongal. I will always remember this Pongal. I will always cherish this Pongal. On behalf of all our Yuva Morcha Karyakartas, I thank all of you once again and wish all of you a very, very happy and prosperous Pongal. Namaste, Bharat Mata Ki Jai. 11 மணி இரவு ஆனாலும் சரி, எழுச்சியான ஒரு கூட்டமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இங்கே வந்து மிக்க மட்டற்ற மகிழ்ச்சி. கண்டிப்பாக 2026 தேர்தலில் சந்திப்போம். பாரத் மாதா கி. धन्यवाद.